திருமணம் எப்பொழுது நடக்கும்? இந்த தாமதமா 36 வயசு ஆச்சு அப்படின்னாலே ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடம், குறிப்பாக 5ஆம் இடம், குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய 5ஆம் இடம். இன்னும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா குரு சுக்கிரனுடைய இணைவு சேர்க்க மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பார்க்கலாமா? 31/12/90. அப்போ 36 வயசு ஆயிருச்சு. 5:10 AM டெங்கேல். மிதுனம் ராசி, மிருகசீரிட நட்சத்திரம். திருமணம் நடக்காம இருந்ததே நல்லதுங்க. சரி, இந்த இடத்துல நல்ல பௌர்ணமி அப்ப பிறந்திருக்கிறீங்க. 5ஆம் அதிபதி உச்சனாகி 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான். சாரி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல மட்டும்தான் இவர் இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடம்லாம் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல மறைஞ்சிருந்தாலும் கூட சந்திராதி யோகத்துல உச்சனுடைய வீட்டுல தான் இருக்காரு. ஏன் திருமணம் டல் ஆகுது? குரு தசையில சந்திரன், குரு தசையில செவ்வாய், குரு தசை முடிய போது, குரு தசையில ராகு புக்தி, அடுத்து சனி தசை. கொடுத்து வச்சவர் சார் நீங்க. உண்மையிலே உங்க தம்பி கொடுத்து வச்சவர். குரு தசை சனி ராகுவினுடைய கடுமையான பார்வையினுடைய நெருக்கடியில இருக்காரு குரு. குரு தசை உச்ச குருன்னு பேருக்கு தாங்க, ஒண்ணுமே வேலை செய்யலன்னுவீங்க. ஆனால் இந்த 18-17 டிகிரி தள்ளி இருந்தாலும் உச்ச குருவினுடைய பார்வை ஒரு சாதாரண குருவினுடைய பார்வையும் 30 டிகிரி இருக்குங்க. உச்ச குருவினுடைய பார்வை 45 டிகிரி இருக்கும். குரு கொடுக்கக்கூடிய அத்தனையும் இந்த இவரு கொடுக்கணும். யாரு? சனி கொடுக்கணும். அது எங்கல இருந்து ஆரம்பிக்கும்? குரு தசை ராகு புக்தியில இருந்து இந்த விஷயம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். குரு தசை ராகு புக்தியில இருந்தா சீரியஸா தேட ஆரம்பிப்பீங்க. ஐயா அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சனி தசை சுய புக்தியே குழந்தைக்கான சில விஷயத்த 2027ல செய்யணும். ஓகேங்களா? 2027ல செய்யணும். இதுல என்னன்னா, சனி தசை சுய புக்தி முடிந்து சனி தசையில புதன் புக்தி லேசான 8ஆம் இடத்து பலனை செய்ய ட்ரை பண்ணுவாரு. ஆனாலும் சுபத்துவத்தின் காரணமாகவும் உச்சனின் வீட்டுல இருக்காரு என்ற காரணத்தினாலும் கையை அப்படி கட்டி போடுற விஷயம் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்துல எப்போ இது நான் டீட்டெயில் இப்படி எப்படிங்க பொருத்தம் பாக்குறீங்கன்னு கேட்பீங்க. அன்னைக்கு ஸ்டேஜ்ல கூட ஒரு டாபிக் பேசியிருப்பேன் பாருங்க. 2030ல இருந்து 2032 வரைக்கும் யாருக்கு அஷ்டம சனி வருதோ அந்த பொண்ணை பார்க்காதீங்க. அப்ப 2030ல இருந்து 32 யாருக்கு வந்துகிட்டு இருக்கோம்? 27, 30, 32. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியும் நடக்கும் 2030, 32 காலகட்டங்கள்ல. இந்த 2 பொண்ணை தவிர்த்துக்குங்க. ஓசம். ஏங்க உங்ககிட்ட மட்டும் இவ்வளவு ஆள் வந்து ஜாதகம் பாக்குறாங்க, டைம் இல்லாம ஜாதகம் பாக்குறீங்கன்னா, இப்படிதான் நான் ஜாதகம் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படிதான் நான் கணிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல சனி தசையில புதன் புக்தி, புதன் 8ஆம் இடத்து பலனை ஏதோ ஒரு வகையில பண்ண போறாரு. அப்ப எந்த அமைப்புல அதை வந்து ஒரு அளவுக்கு பண்ணிடலாம். இதுல என்ன தெரியுங்களா? சரியான நேரம் இருக்கும். இது நீங்க வெளியில வந்துருவீங்க அப்படின்றதுனால இந்த இடத்துல நீங்க இது மோசமா போவாது. உங்களுக்கு பிரச்சனையான வாழ்க்கை துணை அமைப்பு வராது. ஆல்ரெடி தாமத அமைப்புன்றதுனால. அப்ப என்ன, சனி தசை சுயபுக்தி அமைப்புகள்ல திருமண ஏற்பாடு இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் உச்சனுடைய வீட்டுல பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில சுக்கிரனுடைய இணைவுல இருக்கக்கூடிய இந்த புதன் குடும்பம் மாதிரியான அமைப்புகளை இருக்கிற இடத்த விட்டு தள்ளி கொடுப்பாருங்க. நல்ல திருமண வாழ்க்கை 2027, 28லயே உங்க தம்பிக்கு அமைஞ்சிரும். கண்டிப்பா அமைஞ்சோடனே என்னோட ஃபீஸை எனக்கு கொடுத்துடணும். சரிங்களா?